வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசர்வ். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன வீட்டில் வந்து நம்ம கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான, அதாவது ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், இந்த மூணுக்குண்டான ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், distance equal to speed into time, time equal to distance by speed. இதில் தான் உங்களுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு எப்படி ஃப்ரேம் ஆகுதுட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீடுன்னு என்னது, நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டாக? கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளுக்கு ஸ்பீட். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்கும், டிவைடட் பை டைம் வந்து உங்களுக்கு ஹவரில் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்கணும். நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக அதை டிஸ்டன்ஸ் பை டைம்ட்டு டிவைட் பண்ணுறது கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்முலா ஃப்ரேம் ஆகுது. அது கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளுக்கு ரிக்வயர்டு வேல்யூ. இப்போ வந்து எந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் வேல்யூ கூட நம்ம வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிலோமீட்டர் பர் ஹவர் வரும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, டைம் வந்து ஹவரில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். அதேமாரி தான் இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது, கிலோமீட்டரில் கிடைக்கணும் ஆன்சர். கரெக்டாக? இப்போ வந்து ஸ்பீட் வந்து என்னது, கிலோமீட்டர் பர் ஹவரில் வரும். அதேமாரி டைம் வந்து உங்களுக்கு ஹவரில் வரும். அப்போ ஹவர் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ட்டு ஃபார்முலா இருக்குது. அதேமாதிரி டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் வந்து என்னது, நம்மளுக்கு ஹவர். இப்போ டிஸ்டன்ஸ் என்னது, கிலோமீட்டர். அதேமாதிரி உங்களுக்கு டிவைடட் பை ஸ்பீட் என்னது கிலோமீட்டர் பர் ஹவரா, கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஹவர் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், ஏன்னா ஆக்னேட் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ வந்து கிலோமீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹவர் வேல்யூ நம்மளுக்கு இதான் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு ஃபார்முலா ஃப்ரேம் ஆகுது. சரிங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதெல்லாம் உங்களுக்கு இப்படி தான் ஃபார்முலா ஃப்ரேம் ஆகுது. இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இப்போ நீங்கள் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதாவது கொஸ்டின் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து என்னது கிலோமீட்டர் பர் ஹவர்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து எப்படி நம்ம வரைப்போம், டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ அதேமாரி தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கிலோமீட்டர் வரைக்கணும். அப்போ வந்து அது எப்படி வரைக்கணும், ஸ்பீட் இன்ட்டு டைம். அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு 5 ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 20 கிலோமீட்டர்ஸு, ஸ்பீட் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து செகண்ட்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு டைமோட ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு ஹவரில் மென்ஷன் ஆகுது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் ஹவரில் ஆன்சர் வரும். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 20 டிவைடட் பை 10 இன்ட்டு 5/18 ஏன் பண்ணுறேன்னா, இங்கே கொஷினில் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அதனால் வந்து 5/18. இதே இது மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர்னால் நம்ம வந்து 18/5 டிவைட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நம்ம கன்வர்ஷனால் 5/18 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 ஹவர்ஸ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சன் ட்ராவல் 2/3 இன் கார் கவரிங் 1200 கிலோமீட்டர், 2/3 இன் ஏர் கவரிங் 1200 கிலோமீட்டர், காரில் 1/3, தென் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் 2 பங்கு வந்து உங்களுக்கு ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த ஏரில் ட்ராவல் பண்ண வேல்யூ என்னது, 5ல் 2 பங்கு வந்து ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது அந்த 2 பங்கே உங்களுக்கு 1200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காரில் வந்து 1ல் 3 பங்கு. இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பிளிட்ஸ் வந்து 5 தெரிஞ்சிச்சு. இப்போ அதில் 2/3 வந்து ஏரு. அப்போ மீதி வந்து 3 இருக்கும். அந்த 3ல் 1 அதில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள பங்கு ட்ரெயினில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க தான் கொஷின்.
இப்போ ஏரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2/5 ஈக்குவல் டு 1200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம் மீன்ஸு உங்களுக்கு 2 டிவைடட் பை 1200னா உங்களுக்கு அதில் ஒரு பாதி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தெரிஞ்சிருமா? அப்போ வந்து 600 கிலோமீட்டர்ஸ் ஒரு பாதி. அப்போ வந்து 2 × 1600 தான் உங்களுக்கு 1200 கிலோமீட்டர்ஸ் ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 5 பார்ட் கரெக்டாக 5ல் 2 பங்கு தான் உங்களுக்கு ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 பங்கு டோட்டலாக எவ்வளோ அந்த பர்சன் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 5 × 600 போட்டால் 3000 கிலோமீட்டர்ஸ் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பர்சன். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து காரில் வந்து 1/3 சொல்லியிருக்காங்க. இப்போ 1/3னா நீங்கள் வந்து நம்ம 600 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து 600 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன்னா, இப்போ வந்து இதில் 2/5 இருக்குது. 5ல் 2 பங்கு தான் உங்களுக்கு ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மீதி அந்த 5ல் மீதி 3ல் ஒரு பங்கு தான் உங்களுக்கு காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 1/5 இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி 600 கிலோமீட்டர்ஸ் தான் காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து 1/3 இருக்குது. அதனால் நம்ம 1/3 இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு நம்ம கண்டுபிடிச்சோம் 3000. 1/3 × 3000 போட்டால் 1000 கிலோமீட்டர்ஸ். அப்போ 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயின் இப்போமே தெரிஞ்சிடும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000. 1000 வந்து காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 1200 வந்து ஏரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி உள்ள ரிமைனிங் எவ்வளோ 800 கிலோமீட்டர்ஸ். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்தாலே போதும். நீங்கள் இந்த ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸே நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே போதும். இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் மைண்ட்லேயே வந்துடும் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபார்முலா வைஸும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா வைஸ் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ராக்ஷனோட ஒரு வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ கொடுத்தது இல்லாமல் இன்னொரு ஃப்ராக்ஷன், அதாவது சம் ஆஃப் நிறைய ஃப்ராக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு ஃப்ராக்ஷனும் ஒரு வேல்யூவும் கொடுத்துருவாங்க. அது போக அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனும் ஒரு வேல்யூவும் கொடுக்காம நம்ம மற்ற ஃப்ராக்ஷன்ஸு வேல்யூ வித்தவுட் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1 - sum of all fractions divided by fraction of given part into given part. என்னன்னா 1 - sum of all fraction, என்னெல்லாம் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்கோங்களோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். டிவைடட் பை ஃப்ராக்ஷன் ஆஃப் given part, அதாவது எந்த ஃப்ராக்ஷனுக்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ராக்ஷனோட நம்பரை இங்கே எழுதணும் டினாமினேட்டரில். இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 1200 × 1200. இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ் வரும். இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு ரெக்கமெண்டட் அப்ரோச் கிடையாது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு எப்படி நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு எப்படி அந்த கொஷினை நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுவோம் அந்த மாரி நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராவல் 120 km/h. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 20 minutes? ஒரு ட்ரெயின் வந்து 120 km/h 1 ஹவரில் 1 ஹவருக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு பை 20 minutesல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் 1 ஹவரில் உங்களுக்கு 120 கிலோமீட்டர்ஸ்னால் 1 ஹவர் 60 minutes இருக்கலாமா? 60 minutes 120 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. அப்போ வந்து 1 மினிட்க்கு எவ்வளோ ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு அந்த ட்ரெயின் கவர் ஆகுதுன்னா, அப்போ அந்த மினிட்ஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 120 / 60 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 km/h வேகத்தில் போகுது. ஒரு நிமிஷத்துக்கு 2 km/h வேகத்தில் போகுது கரெக்டாக. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து 20 மினிட்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்டு 20 2 × 20 போட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 km/h வேகத்தில் போகுது. அப்போ வந்து 20 மினிட்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 20 × 2 போட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணியிருக்கு 20 மினிட்ஸில். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இதில் கேட்குறாங்க கரெக்டாக. டிஸ்டன்ஸ் இதில் கேட்டால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து
ஃபார்முலா என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக, ஸ்பீட் இன்டூ டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அந்த ஃபார்முலாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்ட்டு சொல்லி நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 120 km. அதுக்கப்புறம் டைம் வந்து 20 மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து 20 மினிட்ஸ் வந்து 20 மினிட்ஸ் வந்து 1 ஹவருக்குள்ளே இருக்குது. கரெக்டாக 1 ஹவருக்குள்ளே தான் அந்த 20 மினிட்ஸ் இருக்குது. அப்போ வந்து 20 மினிட்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1 ஹவர் கூட டிவைட் பண்ணணும். 1 ஹவர்னால் 60 மினிட்ஸு. 60 மினிட்ஸ்குள்ளே டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதுதான் எப்படி நான் திருப்பி 20/60 வருதுன்னா, அந்த 60 மினிட்ஸ் தான் 1 ஹவர் சொல்கிறோம். அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே தான் 20 மினிட்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த ஒரு 60க்குள்ளே இருக்கிற 20யோட பாதி எவ்வளோட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 20 வந்து டிவைடட் பை 60 நம்ம பண்ணுறோம். அதுதான் இந்த டிவிஷனோட ரூல். இப்போ வந்து 120 × 20/60 வந்து 40 km நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரிவிஷன்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 22 km/h அண்ட் கம்ப்ளீட்ஸ் இன் 10 hours. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 22 km/h போயிட்டுருக்கு ஸ்பீட். கரெக்டாக, ஆனால் அந்த 22 km/h போய் அந்த ட்ரெயின் வந்து 10 ஹவர்ஸில் அந்த ஜேர்னி முடிக்குது. இஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 5 hours தென் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு, சம் டிஸ்டன்ஸ் வந்து 10 ஹவர்ஸில் முடிக்குது 22 km/h ஸ்பீடில் போய். அதே டிஸ்டன்ஸை 5 ஹவர்ஸில் கடக்கணுன்னா அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய்க்கணுன்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நம்பர்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. இதே கொஷின்ஸ் இதேமாரி நம்பர்ஸோட வரோன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு பாதி தான் 5. கரெக்டாக, அப்போ வந்து நார்மலாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே 22 km/h 10 km/h 5 km அது பாதி. அப்போ வந்து இன்னும் டபுள் ஆகும் ஸ்பீடு. கரெக்டாக 40 to 44 km/h நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம். இது வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணுன்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்பர்ஸ்னால் வேறு நம்பர்ஸ்னால் 5 km பதிலாக 5 hours பதிலாக 7 hours கொடுக்குறது, 10 hours பதிலாக 18 hours கொடுக்குறது, அந்தமாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 10 ஹவர்ஸ்க்கு 22 km/h வேகத்தில் போயிருக்கு. அப்போ வந்து 1 ஹவருக்கு வந்து நம்மளுக்கு 22 km/h போயிருக்குன்னா, அப்போ வந்து 10 ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு 220 km/h. கரெக்டாக 220 கிலோமீட்டர்ஸு நம்மளுக்கு அந்த ட்ரெயின் கவர் ஆகிருக்கு 220 km. அப்போ வந்து நம்மளுக்கு 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போச்சு கண்டுபிடிக்கணும். 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பீடில் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 5 ஹவர்ஸ்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம்ட்டு. எதனால் டிஸ்டன்ஸ் பை டைம் சொன்னேன்? டிஸ்டன்ஸில் கிலோமீட்டர் வரும், டைமில் ஹவர் வரும். km/h தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஸ்பீடில். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் தெரியுது, நம்மளுக்கு டைமும் இங்கே என்ன டைமுக்கு எதிர்பார்க்குறவங்க தெரியுது. அப்போ வந்து 220 km டிவைடட் பை 5 hours. அப்போ வந்து இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 44 km/h அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து எதனால் எப்படி அந்த ஃபார்மேஷன் வந்துச்சு, இந்த ப்ராப்ளமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ரன்ஸ் நார்மல் ஸ்பீட் ஆஃப் 60 km/h. ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் கவர் இன் 24 minutes? ஒரு ட்ரெயின் வந்து நார்மலாக 60 km/h வேகத்தில் போகுது. அது வந்து 60 km/h வேகத்தில் அது போயிட்டுருக்குறதுனா, அப்போ வந்து நார்மலாக ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் கவர் இன் 24 minutes கேட்குறாங்க. 24 minutesல அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணி முடிக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 60 km/h. கரெக்டாக 60 km/h ஸ்பீடு, சம் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணி முடிக்குது. ஆனால் 24 minutesல நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். இப்போ 60 km/h 60 minutes எழுதலாமா பர் ஹவரை? அப்போது 60 minutesக்குள்ளே தான் அந்த 24 minutes இருக்குது. அதே தான் நான் 24 / 60 பண்ணுவேன். அது வந்து 0.4.
இதனால 24/60 பண்ணேன். அந்த 60 மினிட்ஸ்க்குள்ள தான் 24 மினிட்ஸோட அதோட பாதி எவ்வளோட்டு கண்டுபிடிக்கிறது தான் 0.4. அப்போ 0.4 நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. 0.4 ஹவர். 0.4 ஹவர் அந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணிச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுன்ட்டு கேட்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்? டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் நம்மளுக்கு தெரியணும். கிலோமீட்டரில் நம்மளுக்கு தெரியணும்னா அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் உங்களுக்கு ஸ்பீடோட இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ட்டு வரும். டைம் வந்து ஹவர்ட்டு வரும். நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா ஹவர் வேல்யூ கிலோமீட்டர் வேல்யூ கிடைக்கும். அப்போ வந்து இங்கே ஸ்பீட் என்னது 60. நம்மளுக்கு நம்மளோட கண்டுபிடிச்ச ஹவர் வேல்யூ என்னது 0.4 ஹவர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 60 × 0.4 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? 60 × 0.4. அப்போ வந்து 24 கிலோமீட்டர்ஸ் வருது. 24 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கு. இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்தமாரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னொரு சந்திப்போம். நன்றி.